வணக்கம் நண்பர்களே. 2025 ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்து வர்றாங்க. அதனால் விருச்சிக ராசிக்காரங்க உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவீங்க. வேலை பளு சற்று அதிகமாகவே இருக்கும். காரியத்தில் கருத்தாக இருப்பீங்க. உள்ளுணர்வால் தூண்டப்படக்கூடிய அமைப்புகள் அதிகம் இருக்கும். ஆழ்ந்த சிந்தனையோடு இருப்பீங்க. தொலைநோக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். எதாக இருந்தாலும் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் முழுமையாக இருந்து உணர்ந்து செயல்பட முற்படுவீங்க. ஒரு பக்கம் வேகத்தோடும் பரபரப்போடும் காணப்பட்டாலும் கூட இன்னொரு பக்கம் உங்களுக்குள்ள ஒரு ஆழ்ந்த நிதானம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எல்லா விஷயங்கள்லையுமே ஒருவித நுணுக்கத்தோடு செயல்பட முற்படுவீங்க. புரியாத புதிர்களுக்கு விடை காண்பீங்க. ரொம்பவுமே டெக்னிக்கலான விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட முற்படுவீங்க. ஆராய்ச்சி அறிவுகள் அதிகரிக்கும். சிலர் ஆன்மீக விஷயங்கள் காரியங்களில் கூட ஈடுபட்டு வருவீங்க. குறிப்பாக வயதில் முதிர்ந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக சிந்தனைகள் மேலோகும். அது சார்ந்த காரியங்களிலும் முழுமனதோடு ஈடுபட்டு வரவும் செய்வீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நீ அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களே பார்த்தீங்கன்னா இந்த வேலை பளு சோர்வு போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒரு மிதமான சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். ஆனால் அதே நேரம் ஒன்றுக்கு பல வேலைகளை செய்யக்கூடிய நிலைகளும் உண்டாகிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கொஞ்சம் அனுசரிப்புத்தன்மையோடு இருந்து வர்றதுனால சிந்தித்து செயல்படுவது சாதகமாக இருக்கும். அவசரப்பட்டு பரபரப்போடு எந்த ஒரு காரியங்களும் செய்ய வேண்டாம். இந்த மாதிரியான விஷயங்களால் உடல்நலச் சோர்வுகள் அப்படிங்கிறது அவ்வப்போது உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் சுமூகமாகவே இருக்கும். பெரும்பாலும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பார்த்த வரைக்கும் இனி கொஞ்ச நாளைக்கு சொல்லை காட்டிலும் செயலில் தான் எல்லாத்தையும் செயல்படுத்தி வருவீங்க. ஸோ அந்த வகையில் இந்த மாதம் பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். புதிய விஷயங்கள் காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். ஏதோ ஒரு புதிய காரியங்கள் ஈடுபட்டு அதில் சுமூகமான அமைப்புகளையும் பார்த்து வருவீங்க. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு இது போன்ற விஷயங்களில் சில எதிர்பாராத திடீர் ஆதாயங்கள் அனுகூலங்கள் போன்ற விஷயங்கள் உண்டாகலாம். சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் சில எதிர்பாராத மாற்றங்களால் நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காசுபண சமாச்சாரங்களில் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பெரும்பாலும் அது சார்ந்த சிந்தனைகளுக்குள்ளே மூழ்கி இருப்பாங்க. அது போன்ற விஷயங்கள் காரியங்களுக்கும் ஈடுபாடுகளை கொடுத்து வருவீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவுமே டெக்னிக்கலாக மூவ் பண்ணுவீங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். ஸோ பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்குது. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் அலைச்சலோடு ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளில் ஒரு சில விஷயங்கள் காரியங்கள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் டாமினேட்டாக இருக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். இருந்தாலும் சமாளித்து வருவீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் மற்ற விஷயங்கள் இல்லாமல் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும். வெளி இடங்கள்லேருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெற்று வருவீங்க. மற்றவங்க வகையிலிருந்து சில சகாயங்களும் ஆதாயங்களையும் பெற்று வரலாம். பொதுவாக வெளி விஷயங்கள் காரியங்கள் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயங்களையும் கொடுத்துட்டு வரும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் உண்டாகும். பிரயாணங்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் டென்ஷன் இல்லாமல் நிதானத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த மாதம் காரியத்தில் கருத்தாக இருந்து வருவீங்க. பெரும்பாலும் இது போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்க முடியும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு அளவான நிலைகளில் இருக்கும். கொஞ்சம் பட்டும் படாமல் தொட்டும் படாமல் தான் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க. குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயங்களும் அனுகூலங்களும் இருந்துட்டு வரும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. குடும்பத்துக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வருவீங்க. பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் நிதானம் இருந்தால் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. பெற்றோர்கள் வகையில் சில ஆதாயங்களும் அனுகூலங்களையும் எதிர்பார்க்கணும். பெற்றோர்கள் வகையில் ஒரு அனுசரணையான நிலைகள் பெரும்பாலும் இருந்துகிட்டு இருக்கும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான். உடன்பிறப்புகள் கொஞ்சம் பட்டும்படாமலும் இருந்து வந்தாலும் கூட சில சாதகமான அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு சுமூகமான மாற்றங்களோடு இருந்து வருவாங்க. மூத்த உடன்பிறப்புகள் வகையில் சில விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருந்து தான் சில காரியங்களை செய்துபடுத்திட்டு வருவாங்க. காரிய ரீதியான விஷயங்களை சாதகமான அமைப்புகள் உண்டு. பெரும்பாலும் உடன்பிறப்புகள் வகையில் சங்கடம் இல்லாமல் ஒரு உறுதுணையான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணை கண்டிப்பையும் கனிவையும் ஒரு சேர காட்டி வருவாங்க. வாழ்க்கை துணையின் வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் எதிர்பார்க்கலாம். அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வரவும் செய்வீங்க. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு வித இணக்கமான சூழ்நிலை என்பது உண்டாகும். காதல் விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப இந்த காதல் விஷயங்களில் இனம் புரியாத ஆர்வத்தோடு செயல்பட்டு வருவீங்க. இந்த மாதம் அது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு தான் இருக்கும். காதல் விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம்.
திருமண அமைப்புகள், புத்திரவாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்குது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுத்துட்டு இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் படிப்படியான முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்கேற்ற அளவுக்கு அலைச்சல்களும் சங்கடங்களும் விரயங்கள் போன்ற விஷயங்களும் உடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். குழந்தைகள் வகையில் சிந்தித்து செயல்பட்டு வர்றது நல்லது. மறுமணி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். எதையும் எடுத்தவங்க ஊத்தன்னு செயல்படுத்த முடியாது. ஆனால் குழந்தைகளோட விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் சிந்தித்து செயல்பட்டு வந்தீங்கன்னா ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம். பெரிய அளவில் சங்கடங்கள் இருக்காது. நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது. மாணவர்கள் கல்வி வித்தைகள் அதிக ஆர்வத்தோடு செயல்பட்டு வருவாங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் மாணவர்கள் கல்வி தேவைகளை ஏதாவது ஒரு வகையில் பூர்த்தி செய்துட்டு வருவாங்க. கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்துறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி கல்வி வித்தைகள் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி கல்வி வித்தைகள் ஒரு அனுசரணையான விஷயங்கள் எதிர்பார்க்க முடியும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கலவையான நிலைகளாக தான் இருக்கும். ஒரு சில சங்கடமான சூழ்நிலைகள் உடன் இருந்தாலும் கூட சாதகமான அமைப்புகளையும் கலகலப்பான சூழ்நிலைகளையும் பார்க்க முடியும். ஆகையினால் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்குங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. மருத்துவ விவரங்கள் ஒரு சிலருக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். சின்ன சின்ன உடல் உபாதைகள் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். குறிப்பாக மன ரீதியான அழுத்தங்கள், தேவையில்லாத கற்பனைகள், பயம், கற்பனை போன்ற விஷயங்களால் கொஞ்சம் சங்கடங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மருத்துவ ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸோடு இருக்கிறது நல்லது. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் சுயத்தொழில் செய்யக்கூடியவங்க இந்த மாதிரி சிறப்பான அமைப்புகளை கொடுத்து வரும். காரியங்களில் கருத்தாக இருந்து வருவீங்க. உங்களுடைய தேவைகள், நீண்ட நாள் ஆசைகள் போன்ற விஷயங்களை பூர்த்தி செய்வதற்காக ரொம்பவுமே முனைப்போடு செயல்பட்டு வருவீங்க. பெரும்பாலும் இது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் இருக்கும். அஷ்டாவதானி போல அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள், காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க. உங்களுக்கு பல விஷயங்களில் நிபுணத்துவம் அப்படிங்கிற பெறக்கூடிய தன்மைகள் இருக்கும். ரொம்பவுமே டெக்னிக்கலாக எல்லா விஷயங்களும் மூவ் பண்ணுவீங்க. ஸோ தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக இந்த டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் முனைப்போடு செயல்பட்டு வருவீங்க. அந்த மாதிரியான நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சுமூகமான அமைப்புகளில் செயல்பட்டு வரும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட கொஞ்சம் சிரமம் இருந்தால் முடிவுகள் உங்களுக்கு சாதகமான நிலைகள் அமர்ந்து வரும். ஸோ ஓவராலாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அலைச்சலும் உண்டு, ஆதாயமும் உண்டு. அதனால் உடல் நலம் போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.